வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்பி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹெட் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 233 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க, இல்லைனா ஐடிஐ முடிச்சவங்க, இல்லைனா டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இதில் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா மினிமம் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து 50,000க்கு மேலே சேலரி இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான போஸ்ட் இருக்குது. ஸ்டுவார்ட் போஸ்ட்டுக்கு 2 வேகன்சி, கம்யூனிகேஷனுக்கு 197 வேகன்சி, எலக்ட்ரீஷியனுக்கு 29 வேகன்சி, வெட்டினரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 20/3/2026 20/4/2026 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். எஸ்எஸ்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதில் கம்யூனிகேஷன் போஸ்ட்டுக்கு நீங்கள் அதிகமான வேகன்சி இருக்குது, இதுக்கே அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு தான் வந்து நிறைய பேர் எலிஜிபிளாகவும் இருப்பீங்க. ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு மட்டும் 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுவே நீங்கள் ஓபிசி கேட்டகரினா 28 வயசும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரி அப்படின்னா 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். மற்ற 3 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதுவே ஓபிசி கேட்டகரி அப்படின்னா 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டினா 32 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, இதுக்கான ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டுவார்ட் போஸ்ட்டுக்கு வந்து 165, கம்யூனிகேஷன் அண்ட் வெட்டினரி போஸ்ட்டுக்கு 170, இது வந்து மேலுக்கானது. ஓகே, எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து 167.5. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுவார்ட்க்கு 155, கம்யூனிகேஷன் அண்ட் வெட்டினரிக்கு வந்து 157, எலக்ட்ரீஷியனுக்குமே 157 சென்டிமீட்டர் வந்து மினிமம் ஹைட் இருந்தால் போதுமானது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அப்படி இல்லை நான் டிப்ளமோ முடிச்சிருக்கிறேன் அப்படின்னா டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த 4ல் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருந்தீங்கன்னா போதுமானது. ஓகே, மற்ற போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டுவார்ட் போஸ்ட்டுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் கேட்ரிங் அண்ட் கிச்சன் மேனேஜ்மெண்ட்டில் வந்து 2 வருஷம் டிப்ளமோ பண்ணியிருக்கணும். 1 வருஷம் இதில் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 2 வருஷம் எலக்ட்ரீஷியனாக ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா 1 வருஷம் எலக்ட்ரீஷியனுக்கு ஐடிஐ முடிச்சுட்டு 1 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா 2 வருஷம் எலக்ட்ரீஷியனுக்கான ஐடிஐ முடிச்சுட்டு இருந்தீங்கனாலே போதுமானது. ஓகே, அடுத்து வெட்டினரி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th சயின்ஸ் அண்ட் பயாலஜி குரூப் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் 2 வருஷம் இதில் டிப்ளமோ கோர்ஸும் பண்ணியிருக்கணும். வெட்டினரி அண்ட் லைஃப் ஸ்டாக், அடுத்ததாக வந்து வெட்டினரி ஸ்டாக் அசிஸ்டன்ட், இல்லைனா அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இதில் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், மற்ற போஸ்ட்டுக்குலாம் ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் யூடியூப் சேனலில் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஒரு 14 நிமிஷம் வீடியோ. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக என்னென்ன இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சந்துரு மேத்ஸ் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய அப்டேட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்.